ஹாய் கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் அணிக்கும் ஆர்சிபி அணிக்கும் இடையில போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் ஒரு சில விஷயங்களை கூறியிருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விராட் கோலியை பற்றியும் சொல்லியிருந்தார். என்னன்னு சொல்லுவாங்க முழுசாக இந்த வீடியோ படுத்தலாம். அதாவது ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ணி பந்துவீச்சை தேர்வு செஞ்சாங்க. எஸ்ஆர்எச் அணி பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன்கள் எடுத்து 20 ஓவரில் பார்த்தீங்கன்னா 201 ரன்கள் தான் அவங்களால எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் இழப்பிற்கு பார்த்தீங்கன்னா 203 ரன்கள் எடுத்து 15.4 ஓவரில் பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சிட்டாங்க. 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று அவங்களுடைய முதல் வெற்றி வந்து இந்த ஐபிஎல் தொடரில் பதிவு செஞ்சிருந்தாங்க. குறிப்பாக இதில் இஷான் கிஷான் பார்த்தீங்கன்னா 80 ரன்கள் அதாவது ஒரு பேட்டராகவும் இல்லாமல் ஒரு கேப்டனாக பார்த்தீங்கன்னா சிறப்பாக நிலைத்து நின்று 80 ரன்கள் எடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அது கூடவே பார்த்தீங்கன்னா அனிகேத் வர்மா 43 ரன்கள், கிளாசன் ஒரு 33 ரன்கள். அப்படியே ஆர்சிபி அணியுடைய பந்துவீச்சில் பார்த்தீங்கன்னா டஃபி 3 விக்கெட், ஷஃபர் 3 விக்கெட், ஆயுஷ் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி பார்த்தீங்கன்னா 69 ரன்கள், படிக்கல் 61 ரன்கள், பட்டிதர் 31 ரன்கள். விக்கெட்டில் அப்படியே டேவிட் 2 விக்கெட், அதுக்கப்புறம் உனத்கன் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்த தோல்வி குறித்து இஷான் கிஷான் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடக்கத்திலே ஆடுகளும் பேட்டிங் சிறப்பாக இருந்தது. முதலே நாங்கள் விக்கெட்டுகளை இழந்துட்டோம். அடுத்த முறை சிறப்பாக விளையாடுவோம். இரண்டாவது இன்னிங்ஸ் பேட்டிங் சிறப்பாக இருந்தது. நாங்கள் விளையாடும் போது புதிய ஷாட்டுகளை நாங்கள் முயற்சி செய்யலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அனிகேத் வர்மா, இஷான் கிஷான் இவங்களுடைய கூட்டணி பற்றி அவர் சொல்லும் பொழுது, தடம் போடுன போதும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 200 ரன்கள் அடித்தோம். அதுதான் எங்களுக்கு தன்னம்பிக்கை அளிச்சது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியை பாராட்டவே வேண்டும். விராட் கோலி போன்ற வீரர்கள் சீக்கிரமாக நாங்கள் அவுட் செய்யணும். அப்படி இல்லைனா அவர் கிரவுண்டில் வந்து நிலைத்து நின்றுட்டாருன்னா அவர் விக்கெட் எடுக்கிறது ரொம்ப கடினமாகிடும். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யணும். முதல் போட்டியிலே இந்த தோல்வி தானே, அடுத்தடுத்த போட்டியில் வந்து நாங்கள் சிறப்பாக செயல்படும், ஒரு அணியாக வந்து நாங்கள் சிறப்பாக வருவோம் அப்படின்னு கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்து சொல்லியிருந்தார். இதை பற்றின கருத்து என்ன சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.